நேற்று பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு இருந்தவங்களாம் நாட்டாமை படம் விஜயகுமாராகவே மாறி எனக்கு தேவை நீதிரா நியாயம்டா தர்மண்டா ஐஸ்வர்யாவோட எலிமினேஷன்டான்னு வீட்டிலே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா தான் எப்படியும் எலிமினேட் ஆவாங்கன்னு நம்பிட்டு இருந்தா நம்ம மும்தாஜை எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. கேட்டால் மும்தாஜுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கொஞ்சம் தான் ஓட் டிஃப்ரென்ஸ், அதில் மும்தாஜ் தான் கீழே இருந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு மும்தாஜை விட நிறைய ஓட் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பொய் சொல்லி மும்தாஜ் வெளியே அனுப்பிட்டாங்க. இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, இப்போ எங்கள் சினி உலகம் பேஜ்லேயே ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மும்தாஜ் நெகட்டிவாக போட்டால் கமெண்ட்ஸில் அவ்வளோ பேர் திட்டுவாங்க. மும்தாஜ் ஏன் அப்படி சொல்கிறீங்க, மும்தாஜ் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு மும்தாஜுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் எப்படி ஐஸ்வர்யா மும்தாஜை விட அதிகமாக ஓட் வாங்கியிருக்க முடியும்? ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு பெருசாக யாருமே இல்லை. அப்படியே சப்போர்ட் பண்ணாலும் சவுகர்பேட்டிலேருந்து 2-3 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த வாரம் ஃபைனல் வாரம். ஸோ டாஸ்க்லாம் ரொம்பவே கடினமாக இருக்கும். மும்தாஜ் யூஸ்வலாகவே டாஸ்க்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ரவுண்டுன்றதால டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மும்தாஜால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆகிறத விட இப்படி எலிமினேட் ஆகிறது எவ்வளவோ கௌரவம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கு வெளியில் பயங்கரமான நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவங்க வெளியே போகும்போது ஓரளவுக்காச்சும் பாசிட்டிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க போல. வேணா இந்த வாரம் பாருங்களேன், ஐஸ்வர்யாவை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் சைடில் தான் காட்டுவாங்க. ஸோ இந்த வாரம் வீட்டில் இருக்க 6 பேருமே டைரெக்டாக எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. அந்த 2 பேர் யார் போனால் நல்லாயிருக்கும், யார் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு உங்கள் கருத்துக்கள் என்னென்னு போடுங்க. என்ன கேட்டால் நான் யாரும் சொல்லுவேன்னா, யாஷிக்கும் ஐஸ்வர்யாவும் உள்ள ஜோடியாக இருந்த மாதிரி வெளியே போகும்போது ஜோடியாக எலிமினேட் ஆகி வெளியே போயிடுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினி உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நார்மல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்னென்னலாம் கேள்வி வரும் அதை பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். படம் முழுக்க எல்லா சீன்லையும் ஒரு ஓவியம் வரும். இது எதை குறிக்குதுன்னா, 700 வருஷத்துக்கு முன்னாடியே சோழர்கள்